Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் வெயிட் லாஸுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கேபேஜ் ஆட் பண்ணுறேன். இந்த கேபேஜ் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கேரட், அதையும் நான் நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 1/4 கப் அளவுக்கு ப்ராக்கலி. இது ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை இதுக்கு பதில் உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணுது. 2 பச்சை மிளகா, அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சால்ட் போட்டிருக்கிறதால இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். 5 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம போட்ட வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூட வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரா ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் செசமி சீட்ஸ். எள்ளு வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ ஆன அளவுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸில் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே சாப்பிட முடியாது, எள்ளு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. சால்ட் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், ஸோ நான் இப்போ சால்ட் சேர்க்க போகிறதில்ல. 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. அண்ட் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க, தண்ணி தேவைப்படாது. நம்ம போட்டிருக்க அந்த கர்ட், அதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டே போதும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ரெசிபி சோஃபார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா திக்காக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா இப்படி வரணும். இது வந்துட்டு தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது இப்போ நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் தவா வந்துட்டு ஆல்ரெடி வச்சுருக்கேன். தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த வெஜிடபிள் மிக்ஸ் வந்துட்டு நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தவா மேலே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். கீ இல்லைனா பட்டர், உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இது 1 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் அப்படியே வேகட்டும். பாருங்கள், இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இது இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டு இன்னொரு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை தவாலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.